முதல் எல்லா கத்தரியிலேருந்து எல்லாம் இருந்தது. இன்றைக்கு பாருங்கள், ஹரணி க்ளீன் பண்ணுறாள், நான் க்ளீன் பண்ணுறேன். இங்கே பாருங்க, சாரு சொல்லிட்டா பாருங்கள், எல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டேன், மிச்சம் க்ளீன் பண்ணணும். இந்த வைஷ்ணவி முன்னு பாருங்க, வைஷ்ணவி ஓடி ஓடி ஒழிக்கிறா. வைஷ்ணவி சேஹாய், வைஷ்ணவி க்ளீன் பண்ணுறா. க்ளீன் பண்ணி போட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன்னா, மரம் எல்லாம் நட்டு போட்டு காட்டுறேன்னா 15ஆந்தேதி மட்டும் வெளியில் போட்டுருவேன், நட்டுருவேன். அது பிறகு காட்டுறேன். இங்கே பாருங்கள், வெட்டி 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 இங்கே குச்சாச்சுது, இதுக்கு கொஞ்சம் அள்ளி சாச்சுது, பழைய பொட்டு வளர்ந்தா பாருங்க. எல்லாம் நான் காட்டுறேன். அப்படி நான் முதல்ல எப்படி இருந்துச்சு கார்டன், இப்போ விண்டர் வந்து சம்மர் வரும்போது இப்போ எப்படி இருக்கு பார்த்தீங்களே, எப்படி இருந்தேன்னா இப்படி இருக்கிறது அந்த மாதிரி. என்ன கொஞ்சம் ஒதுக்கிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. வைஷ்ணவி எதையோ சாட்டிட்டு போகிறா பாருங்க. தமக்க கூப்பிட்றா அபி சரியானுட்டு போகுதா வரும் மாலினி. எங்கிட்ட சின்னவா என்ன செய்யலான்னு பாருங்க. சேஹாய் சரணி ஹரிணி. ஆள் மஞ்சள் காட்டு மைனாமன்று சொல்கிற மாதிரி மஞ்சளுக்குள்ளே நிற்கிறா கீழுக்கு. அதாவது கோவா போன வருஷம் வச்சது பூத்து போயிருக்கிறாங்க, அதுக்கு பின்னால் இருக்கு அங்கே மரத்தில் இருக்கிற மஞ்சளோடு சேர்ந்து. ஹரிணி நீங்கள் மஞ்சள் காட்டு மைனாவா? ஓகே ஓகே, சேஹாய். அப்படியே பாருங்க. இந்த சரணியா உடுப்பு துவைக்க மாதிரி புல்ல துவைக்க கண்டினியூ பண்ணுங்க, துவைக்க அது துவைக்க. ஃபோன் பக்கத்தில் கவனம். ஹாய். வாரா பாருங்க, வைஷ்ணவி எதையோ கொண்டு வாரா. டோனட்ஸ் கொண்டு வாரா. எல்லாருக்கும் பிரேக் டைம் ஆக்குமா? சரி சாப்பிடுங்க. ஆறாருக்கு டோனட்ஸ் பிடிக்கும். இங்கே பாருங்க, காட்டுங்க. அபி ஒன்று 2 சாப்பிட்டா. அபி சாப்பிட்டா. உங்களுக்கு வேணுமா டோனட்ஸ்? மம்மிக்கு வேணா, அதில் எக் போட்டிருப்பாங்க. சரி பாருங்க, முதல் நாங்கள் வந்து இதாக இருந்தது பத்தாங்கன்ற அந்த காணி பாருங்கள், எப்படி எல்லாம் வெட்டி எல்லாம் செய்து வச்சாச்சு. இங்கே பாருங்கள், இப்போ 3 எத்தனை நாள் வரும் வைஷ்ணவி? 3 4 நாளோ 3 நாளாக வந்து செஞ்சது. இதை வைஷ்ணவி வெட்டவே விட மாட்டேன்ன்றதால் அது என்ன நடக்குதுன்னு பார்க்கணுமாமண்டு இங்கே பாருங்க வெட்டி கூச்சி ஆச்சுது பத்தா மாதிரி. இது ஆப்பிள் மரம், இது வெட்டி எடுத்தேன் நான். அது கொஞ்சம் பத்தா மாதிரி இருக்குது. இங்கே பாருங்க, அதால் கொஞ்சம் வெட்டி எடுத்தேன் நான், நிழல் விழுதுண்டு. மற்றது இங்கே பாருங்க, இந்த மரமும் கொஞ்சம் கட் பண்ணினான். போன வருஷமும் கட் பண்ணினான். கட் பண்ணி என்ன செய்த நான் சொன்னால், இங்கே பாருங்க, இது பார்த்துருக்குறீங்களா, ஊர் விளக்கு மாறிது. இங்கே பாருங்க, இப்படி எடுத்து வச்சிருப்பேன். மரங்கள் நடும்போது ஒவ்வொரு மரங்களின் கீழுக்கு கொஞ்சம் போடுவேன் நான். அது கொஞ்சம் இப்போ கொஞ்சம் காய வச்சுட்டு நாளைக்கு அவையெல்லாம் சைட்டுக்கெல்லாம் தாட்டு வச்சிடுவேன். தாட்டா கொஞ்சம் உரமாக வரும். ஆக இதுதான் கொத்துப்படலை. இனி பசிக்குது, சாப்பிட்டு போட்டு வந்து மிச்சம் கொத்துவோம். சம்டைம் கொத்தாமல் இதில் அந்த சாடி வைக்கிற மாதிரி திங்க் பண்ணி இருக்கிறேன். பார்ப்போம். இங்கே பாருங்கெல்லாம் கொத்தியெல்லாம் கிளியர் பண்ணியாச்சு. இந்த ஃபுல்லாக முதல் காட்டினா தானே உங்களுக்கு எப்படி இருந்தேன் நான் இப்படி இருக்கிறேன்னு சொல்லி. இப்போ பாருங்க, எப்படி இருந்தவா இப்படி ஆக்கியாச்சு நீட்டாக. இனி பாத்தி கட்டி
அவையால் ஒவ்வொரு தரையும் கொண்டு வந்து நடுவேன். ஓகேண்ணா, இதெல்லாம் ஓகே தானே? இனி அவையால் நட்டு கொஞ்சம் வளர வட்டிக்கு வீடியோ காட்டுறேன்னா. ஓகே, பாய்.